தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். இன்றைய செய்தியானது, இறைவன் மனிதனை உலகுக்கு என்னவாய் இருக்க வேண்டும் என்கிறார். மனிதன் உலகுக்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருக்க வேண்டும் என்கிறார். அப்படி என்றால் என்ன? உப்பு என்பது உண்ணும் உணவில் இல்லையென்றால் அதனை நாம் ருசியாக சுவைத்து உண்ண முடியாது. அந்த உணவில் ருசி தருவது உப்புதான். அதில் உப்பு என்பது சேர்க்கவில்லை என்றால் அதை திப்பையில்தான் வீசுவார்கள். அதே போலவே உலகுக்கு ஒளியாக இருக்க வேண்டும். ஒளி என்றால் இருளில் நடப்போர்க்கு ஒளி கண்டால் அவர்கள் போய் சேரும் இடத்திற்கு சரியாக போய் சேர்வார்கள். இதைத்தான் நம் ஆண்டவர் கூறுகிறார். மனிதன் தான் செய்யும் அனைத்து காரியங்களை மற்றவர்களுக்கு அது ஒரு நன்மையாக தோன்ற வேண்டும், அல்லது ஒளியாக இருக்க வேண்டும். நாம் செய்யும் காரியங்கள் தூய்மையானதாக இருப்பது மிக முக்கியமானது. ஒளி என்றால் அது நம் இறைவனே. அவர் சாயலில் இருக்கும் நாமும் அவரைப் போல இவ்வுலகில் ஒரு சிறந்த ஒளியாக காணப்பட வேண்டும். உப்பு உணவுக்கு எவ்வளவு முக்கியமோ அப்படியே மனிதனும் தான் மற்றவர்களுக்கு அவ்வளவு முக்கியமாக தோன்ற வேண்டும். அவ்விதமாக தோன்றினால் மனிதன் வாழ்க்கையில் தான் எடுத்து செய்யும் காரியங்கள் எல்லாம் தூய்மையாக இருக்கும். இறைவன் பார்வையில் அவன் மிகவும் அருகிலே இருப்பான். ஆமேன்.